ஹே கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் ஜென்மன். இன்னைக்கு நம்ம டிகேப் சீரிஸ்ல சீசன் 1ல எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். கடைசி எபிசோட். இது வரைக்கும் போட்ட எபிசோட்ஸை பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு ஹாரர், மிஸ்ட்ரி, த்ரில்லர், ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்னா ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் பிடிக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. போன எபிசோட்ல அந்த மரத்தை எரிச்சு அழிச்சிடலாம்னு பார்த்திருப்பாங்க. ஆனா முடியாது. அப்ப மெக்னாப் அந்த லிக்விடை காட்டி ஏதோ பண்ணலாம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த லிக்விடை குடிச்சாலும் ஒருத்தரால் மட்டும் தான் தப்பிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஸோ அதை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ட் பார்ட்டி அசாசினா இல்ல வேற யாராவது யோசிச்சுட்டு இருக்க. கடைசியா எண்டிங்ல ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டாங்க. வெளியே தான் அசாசின். வெளியே உடம்புல இருந்த அசாசின் நிக்கோலஸ் உடம்புக்கு வந்ததும் நிக்கோலஸ் தான் அம்மாவையே கோட்டுக்கு அந்த பக்கம் தள்ளி கொடூரமா கொண்டு இருப்பான். இப்போ நிக்கோலஸ் தான் அசாசின். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? சேஃபா இவங்க கோட்டை தாண்டி அந்த பக்கம் போவாங்களா அப்படின்ட்டு வாங்க பார்ப்போம். வீடியோக்குள்ள பக்கத்துக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போடும் போதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும். வீடியோஸையும் தவறாம பார்க்க முடியும். அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஏதேனும் குறைகள் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்லைக் மட்டும் பண்ணிடாதீங்க. எபிசோட் 8 ஓப்பனிங் சீன்ல புதுசா ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்க டீயை போட்டு குடிச்சிட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு வெளியே போறாங்க. காட்டுக்குள்ள மண்ணுக்கடியில எதையோ புதைச்சி வச்சிருக்காங்க. அதுக்கு அடையாளமா கல்லையும் மேல வச்சிருக்காங்க. அந்த கல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு பேக் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு கார் கிட்ட வராங்க. அப்ப யாரோ கால் பண்றாங்க. யாருன்றது தெரியல, என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க சொல்றதை கேட்டோன்னே இவங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மெக்னாப் எங்க இருக்காருன்னு கரெக்டா சொல்லுன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணாங்க. ஊருக்குள்ள காட்டுறாங்க. மெக்னாப் அந்த லிக்விட் காமிச்சு, இதை வச்சு நம்ம எல்லாராலையும் தப்பிக்க முடியாது, இன்னும் நிறைய வேணும், இந்த மரத்துல இருந்து ஒரு துண்டை மட்டும் உடைச்சிட்டு வா அப்படின்றாரு. ரூபன் அதை வாங்கி மாசா குடிச்சிட்டு கிட்ட போறான். தலைவன் மரத்துக்கிட்ட போய் அந்த கலையில ஒன்னா உடைக்கலாம்னு ட்ரை பண்றான். ஆனா அதை தொட முடியல. ஏதோ வைப்ரேஷன் மாதிரி இருக்கு. கொய்யால நீ நானும் பார்த்துடலாம்னு அதை தாங்கிக்கிட்டு வேகமா அதை கலையை உடைக்கிறான். உடனே வேகமா அதை எடுத்துக்கிட்டு சார்ல வந்து போடுறான். அதை போட்டோன்னே அது லிக்விடா மாறுது. அப்படியே கட் பண்ணாங்க. இன்னும் புருஷனும் பொண்டாட்டியும் பேசிட்டு தான் இருக்காங்க. அப்ப பேசிட்டு இருக்க ஜேம்ஸ் டிராவிஸை பத்தி சொல்றான். டிராவிஸ் தன்னோட வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து ஒருத்தவங்கள கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கான். அட்லீஸ்ட் இந்த டெத் ஆச்சு என்னோட கண்ட்ரோல்ல இருக்கட்டும்னு சூசைட் பண்ணி இறந்திருக்கான். இதை ஜேம்ஸ் சொல்ல அதை கேட்டு மேகி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறம் ஜேம்ஸ் வெளியேறக்கும் இவனுக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றான். ரெண்டு பேரும் ஒன்னா வேலை பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல தான் பழக்கம் உருவாயிருக்கு. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு சாரி கேட்கறான். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு கேட்கறான். மேகி ரொம்ப ஃபீல் பண்றாங்க, அழறாங்க. அவங்களால எதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா இருந்தாலும் ஒரு ஃபேமிலியா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படியே கட் பண்ணாங்க. ஆர்லவும் மேரிலும் எப்படி தப்பிக்கிறது, அசாசின் யாரா இருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரீக்வன்சி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே ஆர்லோ ஆரம்பத்துல கோலிகுண்டா எல்லாத்தையுமே வச்சுட்டு டீக்கா எல்லாம் மூடிருப்பான்ல, அதை எடுக்கிறான். எல்லா கோலிகுண்டத்தையும் எடுத்துட்டு ஒரு கோலிகுண்டை மட்டும் வச்சு டீக்கா எல்லாம் மூடுறான். அதை பார்த்த மேரில், என்னடா பண்ற, எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்றா. அந்த ஒரு கோலி குண்டு தான் அசாசின்னு சொல்றான். ஆனாலும் இவளுக்கு ஒன்னும் புரியாம என்னன்னு கேக்குறா. அவ பேசிட்டு இருக்க யாரோ ஜன்னல்ல கள்ள தூக்கி வீசுறாங்க. யாருன்னு பார்த்தா நிக்கோலஸ் தான். கீழே மெரில கூப்பிடுறான் சைக்கிளையே. உடனே சுத்தி எடுத்து ஆர்லோ கிட்ட கொடுத்துட்டு, நான் வந்தா மட்டும் டோரை ஓபன் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு கீழே போறா. நிக்கோலஸ் மெரில் கிட்ட, எங்க அம்மா தான் அசாசின், அவங்க ஆர்லோக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்திட்டு போக பார்த்தாங்க அப்படின்றான். அதை கேட்டோன்னே இவ, ஓகேடா ஓகே, இது எல்லார்ட்டையும் நான் சொல்றேன்னு கிளம்புறா. உடனே நில்லு ஒரு நிமிஷம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ளீஸ்னு அவளை கிட்ட கூப்பிட்டு கிஸ் கொடுக்க பாக்குறான். அவளை முகத்தை கிட்ட கொண்டு வரா. உடனே தலைவன் வாயை திறந்து அசாசினா உடம்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே மெரில் வேகமா கல் எடுத்து அவன் மண்டையிலேயே ஓங்கி ஒரு அடி அடிச்சிடறா. அடிச்சுட்டு அந்த கத்தியையும் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு உள்ள போறா. இது எல்லாத்தையும் ஹேர்ல மேல இருந்த அந்த ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கான். உடனே ஓடி போய் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்றான். ஹேர்ல போய் தேடிக்கிட்டே மெரில் மேல வரா. ரூம்ல அவன் இல்ல. எங்கன்னு பார்த்தா பாட்டி அவனை கூட்டிக்கிட்டு ஷெட்டு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்துனே மெரில் வேகமா கீழே வரா. மேகி கண்ணை வச்சுக்கிட்டு கரெக்டா ரெடியா நிக்கிறாங்க. அப்ப மெரில், இந்த ரத்தம், இந்த பாசம், கண்ணீர், போராட்டம், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு கிட்ட வரா. என்கிட்ட வராதுன்னு கத்துறாங்க. அங்கேயே நிக்க சொல்றாங்க. உடனே மெரில், ஹேர்லோ கிட்ட நான் போக விடலன்னா இவ செத்துருவான்னு கத்தியை கழுத்துக்கிட்ட வைக்கிறா. அசாசின் கண்ட்ரோல்ல இப்ப இருக்கா. மெரில கொண்டு அசாசின் மிரட்டுது. உடனே மேகி கண்ணை கீழே இறக்குறாங்க. அப்புறம் மெரில் அங்க இருந்து ஆர்லோ தேடி போக ஜேம்ஸ் பிடிச்சிடறான். ரெடியா மாஸ்க போட்டுட்டு வந்திருக்கான். மேகியும் மாஸ்க போட சொல்றான். மெரில் ரொம்ப தோல்றா. அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க அசாசினை கண்ட்ரோல் பண்ண கொல்ல பாட்டப்ல ரெடியா தண்ணி நிரப்பி வச்சிருக்காங்க. மெரில் ஜேம்ஸோட மாஸ்க ரிமூவ் பண்ண பாக்குறா. கரெக்டா பாக்குறா. உடனே மேகி வந்து காலை பிடிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போய் டப்ல போடுறாங்க. அவளை தண்ணிக்குள்ள அப்படியே வச்சு முக்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணா வெளியே 3 பேரும் அந்த லிக்விட் எடுத்துக்கிட்டு ஜாலியா வராங்க. சேஃபா வெளியே போடலாம்னு பேசிட்டு வர, அப்ப இந்த நிக்கோலஸ் பையன் அடி வாங்கினதுல மயக்கத்துல இருந்து தெரிஞ்சு எழுந்திருக்கான். அவனை பார்த்தோன்னே ரூபன் உடனே பையன்ட்ட போய் என்னாச்சுன்னு கேட்கிறான். அப்ப பேசிட்டு இருக்க பாட்டி தூரத்துல இருந்து சைக்கிளையே கூப்பிடுறாங்க.
அப்படியே கட் பண்ணாங்க. உள்ள மெரில அசாசின்கிற இருந்து பிரிக்க தண்ணிக்குள்ள முக்கிட்டு இருக்காங்க. மேகியால இதை பண்ண முடியல. தான் பொண்ணையே தண்ணிக்குள்ள வச்சு முக்க தயங்குறாங்க. பயந்து என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இடைய போறாங்க. ஹே இங்க பாரு, நான் மட்டும் வேணும்னா பண்ணிட்டு இருக்கேன், நம்ம பொண்ணை காப்பாத்த இது மட்டும் தான் ஒரே வழின்னு கத்துறான். அப்புறம் மேகி மனசை கல்லாக்கிட்டு காலை வந்து பிடிக்கிறாங்க. ஜேம்ஸ் தலையை பிடிச்சி நல்லா அழுத்துறான். அப்ப உடனே மெரில் ஜேம்ஸோட மாஸ்கை பிடிங்கிடுறா. ஆனா இருந்தாலும் ஜேம்ஸ் விடாம மூச்சை பிடிச்சிக்கிட்டு வாயை நல்லா கிரிப்பா மூடிக்கிட்டு அவ தலையை பிடிச்சி தண்ணிக்குள்ள அழுத்துறான். 2 பேரும் சேர்ந்து இப்போ நல்லா அழுத்துறாங்க. மெரிலும் மயங்கிடுறா. உடனே மெரில வெளியே தூக்கி சிபிஆர் பண்றாங்க. மூச்சு பேச்சு இல்லாம ஒரு மாதிரி இருக்கா. மேகி எடுத்துக்கிட்டே வேகமா நெஞ்ச பம்ப் பண்றாங்க. நல்ல வேலை உயிர் பழிச்சுக்கிறா. சாவுல இருந்து மீண்டு வந்திருக்கா. அசாசின் இறந்துட்டானா என்னன்னு தெரியல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பாட்டி மெரில் தான் அசாசின் அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்ப வெளியே எங்கன்னு ரூபன் கேக்குறான். எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. உடனே ரூபன் இங்க எல்லாரும் வெளியே எங்கன்னு பார்த்துட்டு அவளை கூட்டிகிட்டு கார் கிட்ட போங்க, நான் மேகியை போய் பாக்குறேன்னு போறான். இங்க ஜேம்ஸ் நார்மலா இல்ல. என்னன்னு பார்த்தா அசாசின் இப்ப அவன் உடம்புக்குள்ளதான் இருக்கான். மெரில் மாஸ்கை ரிமூவ் பண்ணதுல வந்துட்டான் போல. இவங்க 2 பேரும் பயத்துல என்னாச்சுன்னு கேட்க உடனே ஜேம்ஸ் அசாசின் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் இங்க இருந்து போங்கன்னு கத்துறான், ஓடுங்கன்னு கத்துறான். உடனே மெரில கூட்டிகிட்டு மேகி வெளியே வராங்க. அதே நேரம் இங்க இவங்க வந்துட்டு இருக்க வெளியோட பாடியை பாக்குறாங்க. ரொம்ப கொடூரமா இருக்கும். உடனே பாட்டி நிக்கோலஸை கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த பக்கம் பார்க்காதலான்னு சொல்லி தடுக்கிறாங்க. நிக்கோலஸ் தலையோட தான் இறந்திருப்பாங்க. ஆனா அவனுக்கு தெரியாது. அப்ப அவன் அசாசின் கண்ட்ரோல்ல இருந்திருப்பான். சோகத்துல எல்லாரும் பார்த்துட்டு இருக்க அப்ப குவாயிங்னு ஃப்ரீக்வன்சின்னு கேக்குது. அதை கேட்டனே ஹேர்ல வேகமா ஓடுறான். இங்க ஜேம்ஸ் முழுசா அசாசின் கண்ட்ரோலுக்கு வந்துடுறான். ஹேர்லவை தேடிட்டு வெளியே வரான். அப்படியே கத்தி எடுத்துக்கிட்டு ஷெட்டு பக்கம் வரான். உடனே பின்னாடி இருந்த ரூபன் அட்டாக் பண்றான். ஆனா ஜேம்ஸ் அவனை கீழே தள்ளி அடி அடி அடின்னு அவன் மண்டியை தரையிலேயே அடிக்கிறான். உடனே மேகி ஷூட் பண்றாங்க பக்கத்திலேயே. அவங்களால ஜேம்ஸ் மேல ஷூட் பண்ண முடியல. பக்கத்துல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜேம்ஸ் தைரியமா இவளால நம்மள என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ரூபனை அடிக்க போறான். உடனே ஹேர்லோ அப்பான்னு கத்துறான். சத்தம் கேட்டோடனே ஜேம்ஸ் அங்க இருந்து வேகமா போறான். ஹேர்லோ ஜேம்ஸ் அசாசினா மாறிட்டானே தெரிஞ்சுதான் அவனை டைவர்ட் பண்ணிருக்கான். பின்னாடியே மேகியும் கண் எடுத்துக்கிட்டு பாயிண்ட் பண்ணிட்டே போறாங்க. ஜேம்ஸ் போயிட்டு இருக்க பக்கத்திலேயே ஷூட் பண்றாங்க. ஆனா ஜேம்ஸ் திமிரா முடிஞ்சா ஷூட் பண்ணடி அப்படின்னு நிக்கிறான். ஆனா ஹஸ்பண்டை ஷூட் பண்ண உங்களுக்கு மனசு வரல, தயங்குறாங்க. அப்புறம் அங்க இருந்து ஜேம்ஸ் தெரிக்கிட்டு கொட்டாக்கி வரான். கீழே இல்ல. சரி கிடங்குல இருப்பான்னு மேல போய் பாக்குறான். ஆர்லோ அங்கதான் இருக்கான். அப்ப ஜேம்ஸ் ஆர்லோவை பார்த்து உன்னால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, இனிமே எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்ல அதுக்கு ஆர்லோ இல்ல இனிமேல் தான் ஆரம்பம் அப்படின்றான். உடனே மேகி பின்னாடி இருந்து காலிலே ஊசி போட்டுடுறாங்க. வேகமா ஆர்லோவை கூட்டிட்டு கீழே வராங்க. போலாம்னு சொல்ல உடனே ஹேர்லோ இல்லங்கம்மா உங்களுக்கு டீ கப் ஞாபகம் இருக்கா, நான் கோழி குண்டை தலைமை வச்சுட்டு அதை 3 நாள்ல அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறான். அப்படியே மேலே பார்த்தா ஜேம்ஸ் அந்த ஊசியை பிடிங்கி கடாசிட்டு மயக்கத்துல தள்ளாடிக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வரான். மேகி நடுவில் நின்று உன்னால ஆர்லோ கிட்ட போக முடியாதுன்னு தடுக்கிறாங்க. உடனே மேகியை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். அப்படியே அசைஷனை அவங்க உடம்புக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள மேகி சாமர்த்தியமா கத்தி எடுத்து தொடையிலேயே குத்திடுறாங்க. ஆனா அவன் அசால்ட்டா அந்த கத்தியை பிடிங்கி கடாசிட்டு மேகியை அடிக்க வரான். ஆனா உடனே நேக்கா மேகி அவனை ஐஸ் பெட்டிக்குள்ள தள்ளிடுறாங்க. ஆனா தலைவனை உள்ள தள்ள முடியல. ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டு உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்ட்டு கேட்கிறான். அதுக்கு மேகி என்னால மட்டும் இல்ல நம்ம யாருமே வின் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு வேகமா ஃபோர்ஸா தள்ளுறா. அவனை தள்ளிட்டு வேகமா க்ளோஸ் பண்றாங்க. ஆனா அவன் ஓபன் பண்ணி வெளியே வர பாக்குறான். மேகியால ஃபோர்ஸா அழுத்த முடியல. உடனே ரூபனும் மெரிலும் வந்துடுறாங்க. ரூபன் வேகமா சாக்க முடிய எல்லாத்தையுமே எடுத்து மேல வச்சிட்டு இருக்கான். அப்ப மெரில் அம்மா அப்பாமா ப்ளீஸ்மா இப்படி பண்ணாதீங்க ஓப்பன் பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு கத்துறா. ஓப்பன் பண்ண வரா. ஆனா மேகி தடுத்துடுறாங்க. அம்மா இப்படி பண்ணீங்கன்னா அப்பா இறந்துருவாருமா ப்ளீஸ் வேணாம்மா அப்படின்ட்டு அழுதுட்டே சொல்றா. ஆனா மேகி விடல. அவங்களும் அழுதுகிட்டே வேற வழியிலன்னு சொல்றாங்க. 2 பேரும் அழுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. ரூபன் முழுசா மூட்டை எல்லாத்தையுமே வச்சு மூடுறான், க்ளோஸ் பண்றான். அப்படியே கட் பண்ணாங்க. மெக்னாப் ஜார்ல இருக்க அந்த லிக்யூடை எல்லாருக்கும் பிரிக்கிறாரு. அப்ப ரூபன் பொண்டாட்டியை போய் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வரான். ஃபர்ஸ்ட் மெக்னாப் அந்த லிக்யூடை குடிச்சிட்டு கோட்டை தாண்டாரு. அந்த பக்கம் போறாரு. ஒண்ணுமே ஆகல. செம சந்தோஷம் அவர் மூஞ்சில. அப்புறம் டோனல் தாண்டான். அவனுக்கும் ஒன்னாகல. ஸோ எல்லாரும் இதே மாதிரியே லிக்விடை குடிச்சிட்டு கோட்டுக்கு அந்த பக்கம் தாண்டாங்க. ஆனா பாட்டி இவங்க கூட வரல, இங்கேயே இருக்குன்னு சொல்றாங்க. இங்க இருக்க குதிரைங்க மாடுங்க ஆடுங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் இங்கேயே இருக்கமான்னு சொல்றாங்க. அண்ட் ஜேம்ஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியல. அவன் இறந்துட்டானா இல்ல மயக்கத்திலே இருக்கானான்னு கூட தெரியல. அவரை கட் பண்ணாங்க. எல்லாருமே கார் கிட்ட வராங்க. ஒரு போலீஸ்காரி ஒரு கார் எடுத்துட்டு வந்தால ஒரு வேன் மாதிரி அதுலதான் ஏறுறாங்க. ஃபயர் ஸ்டேஷனுக்கு போகணும்னு மேகி சொல்றாங்க. அப்படியே போயிட்டு இருக்க நம்ம பெல்க்லாப் மவுண்டனுக்கு போகணும். ஹார்பிஞ்சர் அர்ஜென்ட்னு சொல்றான் அப்படின்றான். நமக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்குன்னு சொல்றான். அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்க வழியை யாரோ மறைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஓப்பனிங்ல ஒரு பொண்ணை பார்த்தோம்ல ஒரு லேடி, அவங்க தான். இவங்களும் காரை நிறுத்திட்டு கீழே இறங்குறாங்க. இதுல யாரும் மெக்னாப்னு கேட்கிறாங்க. மெக்னாப் முன்ன வந்து நான் தானே சொல்றாரு. இவங்க யாருன்னு பார்த்தா மெங்க கூட ஒருத்தவங்க சேட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல இவங்க கூட டீமா. ஸோ அவங்க தான். இது வரைக்கும் இவங்க ஆன்லைன்ல என்கிரிப்டடா மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, சேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் முகத்தை பார்த்தது இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. அப்ப அந்த லேடி இங்க மெசேஜ் பண்ற
பண்றதை ஸ்டாப் பண்ணதுல இருந்து நாங்க உங்களை தேடிட்டு இருக்கோம். கடைசியா இப்பதான் உங்களோட லொகேஷன் கிடைச்சது, ட்ரேஸ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. அப்ப உடனே மேகி சரி இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நாங்க சீக்கிரம் இந்த இடத்தோட போகணும்னு சொல்றாங்க. ஆனா உடனே இந்த லேடி நில்லுங்க ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒன்று காட்டணும்னு இந்த பேக்கை ஓப்பன் பண்றாங்க. அப்ப அந்த ஆரஞ்சு கலர் கார் வேகமா வருது. எபிசோட் 5ல பார்த்துருப்போம்ல அதே கார் தான். செம்ம ஃபாஸ்டா வந்து 2 பேருமே ஒரே இடி இடிக்குது. இடிச்சதுல 2 பேரும் 2 பக்கமும் எகிரி விடுறாங்க. உடனே நம்ம ஆளுங்க கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டு நிக்க மாஸ்கை போட்டுக்கின்னு ஒரு லேடியும் ஒரு ஆளும் இறங்குறாங்க. இதுல யாரு எய்டன்னு தெரியல. ஆனா அந்த லேடி நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க அவன் பேக்ல இருக்கிறத கீழே கொட்டுறான். அந்த லிக்விட் பிளாஸ்டிக் கயிறுன்னு எல்லாமே இருக்கு. குய்யால வந்தவங்க நல்லவங்க இல்ல, அசாசின்ஸ் தான். அப்ப அந்த லேடி அந்த அசாசின்ஸ் இப்போ எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலயுமே அவங்க இருக்காங்க. இப்போ நீங்க தனியா போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிழைக்க மாட்டீங்க. எங்க கூட வந்தீங்கன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு சேஃபா போகலாம். ஒண்ணு எங்க கூட வாங்க, இல்லைன்னா தனியா போய் சாவுங்கன்னு சொல்றாங்க. உங்க முடிவு என்னன்னு கேக்குறாங்க. அதை கேட்டு மேகி இனிமே ஒரு அடி எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் இந்த பிரச்சனை என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்காம நகர மாட்டேன்னு கெத்தா சொல்றாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த சீசனோடைய முடிவுன்னு பார்த்தா இந்த சீரீஸ்க்கு இது ஆர்வமா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் சீசன்ஸ் வந்தால் தான் தெரியும். அதுக்கான அப்டேட்ஸ் வந்ததுன்னா நான் கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்றேன். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இந்த சீரிஸ்க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல ஒரு நல்ல சீரிஸோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.